எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus. Thank you God. We come into your presence, Lord. We lift it high in our praises, Jesus. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வவல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வவல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. Yes, Lord, we worship you, Father. நம் தேவாதி தேவன் அவர் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் அதிசயமானவை. அவர் அற்புதத்தின் தேவன். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நுழைந்து அவர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றுக்காக நாம் எல்லாரும் இணைந்து அவரை ஆராதிப்போமா? ஒன்றாக இணைந்து சொல்லுவோம், அப்பா நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்று. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத
விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வவல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. நீ நல்லவரே, சர்வவல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. ஹalleluya. நம்மை ஏந்தினவர், நம்மை தாங்கினவர், நம்மை உயர்த்தினவர். ஹalleluya. ஒவ்வொரு நாளும் நம்மை தப்புவிக்கிற தேவனை எல்லாரையும் நைந்தப்பா, நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. நாங்கள் செல்கிற எல்லா இடங்களிலும் எங்களை ஏந்தி சுமக்கிற தேவனாக இருந்திருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போட தாங்குகிற தேவனாக நீங்க இருந்திருக்கீங்கப்பா. நீங்க நல்லவர் என்று சொல்லுவோமா? ஏந்தினி, தாங்கினி, உயர்த்தினி, தப்புவித்தி. ஏந்தினி, தாங்கினி, உயர்த்தினி, தப்புவித்தீர். தகுதியில்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீ நல்லவரே, சர்வவல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. நீ நல்லவரே, சர்வவல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. எல்லாரும் நாமே நமக்குள்ளாக நற்கிரியை துவங்கினவர், அதை முற்றும் முடிக்கவர், நம்மோடு இருந்து அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். எவ்வளவு தடைகள் வந்தாலும் நமக்குள்ளாக தரிசனங்களை தந்தவர், அதை நன்மைக்கு ஏதுவாக அவர் முடிக்கவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே எல்லாரும் நைந்து சொல்லுவாப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ சர்வ வல்லமை உள்ள தேவனப்பா. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமோ? தாமதம் ஆனாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதம்
ஒவ்வொரு நாளும் அவர்களை அழைத்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்குமாக இஸ்ரவேலின் தேவன் அவர் நல்லவர், அவர் அதிசயங்களின் தேவன், அவர் அற்புதங்களின் தேவன். அவர் எல்லாரும் ஐந்து என்னாதாரமே ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவிப்பீர். ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவிப்பீர். தகுதியில்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியில்லை ஆமென். Yes, Lord. ஆமென். காரணம் அதற்கு நீ நல்லவரே, சர்வவல்லவரே. உன் கரங்கள் என்னாதாரமே. நீ நல்லவரே, சர்வவல்லவரே. உன் கரங்கள் என்னாதாரமே. Thank you, Jesus. Thank you for your mighty hand, Lord, that has brought us this far. இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்தவர், நம்மை ஏந்தினவர், நம்மை தப்புவித்தவர். அவர் தொடர்ந்து நம்மை நடத்துவதில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவரே நல்லவராக இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். யோவான் 1:14 நாம் வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் செய்தார். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர், வார்த்தையானவர் இந்த நாளிலே நம்மோடு வாசம் செய்யும்படியாக இந்த பூலோகத்தை அவர் தேர்ந்தெடுத்தார். ஆகவே அந்த வார்த்தையின் மேலே சார்ந்திருக்கிற நாம் ஒரு நாளும் நாம் அசைக்கப்படுவதில்லை, நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகவே நம்பிக்கையோடு சந்தோஷமாக இந்த அருமையான பாடலை கரங்களை தட்டி நாம் பாட போகிறோம். அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை எனக்கு ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க என் வாழ்க்கையில கவலை இல்லை, எனக்கு உபத்திரவம் இல்லை, எனக்கு துன்பம் இல்லை. ஆமென். அவர் மேல நான் சார்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கொண்டாடி பாடுவோமா எல்லாரும் நான் இந்த மகிழ்ச்சியோடு. ஆமென். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன். மகிழ்ச்சியோடு எல்லாரும் கொண்டாடுவோமா. தேவாதி தேவனை தேவமாக கொண்ட மக்கள் எல்லாரும் இணைந்து யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் என இல்லையே. பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, என் தேவைகள் எல்லாம் சந்திப்பவர் அவர் என்னோடு இருப்பதினாலே நான் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியா இருப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் என இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் காத்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன். மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்க எல்லாரும் இணைந்து இருக்கிற இடங்களில் எல்லாம் தேவாதி தேவனை உயர்த்தி பாடுவோம். ஆமென். நம் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற ஹல்லேலூயா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நாம் எத்தனை நாள் போனாலும் அத்தனை நாளும் நம்ம அப்பா நம்மோடு இருந்தார். ஹல்லேலூயா. ஆகவே மரணத்துக்கு நடுவுல போகும்போதே அவர் நம்மோடு இருந்தார் என்றால் மற்ற எல்லா காரியங்களும்
அவர் நம்மோடு இருக்கிற தேவனா இருக்கிறார். ஆகவே என் வாழ்க்கையில பயம் இல்லை, தைரியம் ஆணித்தரமா சொல்லுவோமா, என் வாழ்க்கையில பயத்துக்கு இடமே இல்லை இயேசுவின் நாமத்தினால். ஆமென். மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க. என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 விழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்னும் தேவன். எல்லாரும் இணைந்து தேவனை பெற்றிருக்கிற தங்கள் சொந்த தேவமாக பெற்றிருக்கிற ஜனங்களாக இணைந்து அவருடைய நாமத்தை கொண்டாடுவோமா? எல்லாரும் இணைந்து தருவீரே யெகோவா ஈரே என்னும் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்னும் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஆமென். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஹல்லேலூயா. என்னை விசாலத்தில் கொண்டு வந்து விட்டார். ஆமென். நீங்க இருக்கிற இடத்துல இன்னைக்கு நீங்க இல்ல. ஆண்டவரை அறிவதற்கு முன்பதாக நம்மில் அநேக நாம் நெருக்கத்தில் இருந்தோம். ஆனா இன்னைக்கு அவருடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகள் நமக்கு நெருக்கத்தின் பகுதியை ஆண்டவர் முன்குறிக்கவில்லை. நம்ம எல்லாம் விசாலத்திற்குள்ளாக நடக்கும்படியாக, விசாலத்தின் பிள்ளைகளாக நாம் எல்லா ஆசீர்வாதங்களும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஆகவே தைரியமா பாடுவோமா? எஸ் லார்ட். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. ஆமென். நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. சொல்லுங்க. பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. மீண்டுமாக. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. ஆமென். நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. சொல்லுங்க. ஆமென். நம்பிக்கையோடு தைரியத்தோடு ஆவியில நிரம்பி சொல்லுவோமா? படுவதில்லையே யெகோவா ஈரே என்னும் தேவன். ஆமென். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்னும் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்னும். எல்லாரும் கொண்டாடுவோமா? தேவ பிள்ளைகள் எல்லாம் இருக்கிற இடங்களிலே நம் தேவன் அவர் யெகோவாவின் தேவன். அவர் யெகோவா ராப்பா, அவர் யெகோவா ரூவா, அவர் யெகோவா ஈரே. ஆகவே எல்லாரும் இணைந்து யெகோவா ஈரே என்னும் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்னும் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை என்றும் எனக்கு இல்லை. பக்கத்துல உங்க பார்த்து நல்லா கொஞ்சம் சிரிச்சு, ஆமா கவலையோடு பாடக்கூடாது, மகிழ்ச்சியோடு. ஆமென். இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாளிலும் நம்மோடு இருந்தவர், ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருக்கிறவர், ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய வார்த்தையினாலே நம்மை சுமந்து கொண்டிருக்கிற தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது மகிழ்ச்சியால் நிரம்பி பாடுவோமா? நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே, அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்னும். எல்லாரும் கொண்டாடுங்க. ஆமென். யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்னும் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்னும். ஹல்லேலூயா. ஆமென். எஸ் லார்ட். யெகோவா ராப்பா என்னும் தேவன், என்னாலும் சுகம்
ஈரே, எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவன். மோசேவுக்கு அன்றைக்கு யெகோவா ஈரேயாக வழிபட்ட தேவன், தென்பட்ட தேவன். இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளே, நீங்கள் செல்கிற எல்லா இடங்களிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் தரிசிக்கும்படியாக, அவரை யெகோவா ஈரேவாக நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படியாக தேவைகள் வருவீரே. யெகோவா ஈரே நைந்து நம்பிக்கையோடு பாடுங்க, விசுவாசத்தால் நிரம்பி. ஹல்லேலூயா. தேவன் வெளிப்படுகிற நாட்கள், அது சமீபமான நாட்கள். இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் ஒவ்வொருவரும் அவரை தத்ரூபமாக அனுபவிக்கும்படியாக, அவருடைய நாமத்தின் வல்லமையை நாங்கள் எல்லாரும் இணைந்த வேளையிலே பறைசாற்றி கொண்டிருக்கிற வேளையிலே அந்த நாமத்தின் வல்லமாய், அந்த யெகோவா நாமத்தின் வல்லமாய் எல்லா இடங்களிலும் வெளிப்படும்படியாக சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, யெகோவா ராப்பா. ஆமென். இன்றைக்கு மனுக்குலத்திற்கு மிகவும் அவசியமான காரியம் ஒன்று என்றால், பொருளாதாரத்தில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இன்னொரு கூட்டம் என்னன்னா, ஒருவேளை எல்லாம் பொருளாதார ஆசீர்வாதம் இருந்தாலும் வியாதியினால அநேகர் இந்த நாளிலே அவர்கள் கஷ்டப்பட்டு மரித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நம் தேவன் அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். He is the God of everything and He is in full control, for He is Jehovah Jireh. He has a name that can address any situation in your life. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து செல்கிற எல்லா சூழ்நிலையிலும் நமக்காக நிற்கிற நாமத்தை உடையவர் யெகோவா என்ற நாமம் உடையவர். ஹல்லேலூயா. அவரே நமக்கு யெகோவா ராஃபாவாக, யெகோவா ரூவாவாக, எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாக நம்மோடு இடைப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. Thank you Jesus. In Psalm chapter 83 verse 17 and 18 we read, let them be confounded and dismayed, O Lord, forever. Yes, let them be put to shame and perish, that they may know that you, whose name alone is the Lord, are the most high over all the earth. Come on, church. This is the time of the season of the year where we are standing to witness that Jehovah is the Lord, that He alone is the God of the entire universe. Hallelujah. In the நாட்களிலே நீங்களும் நானும் ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் நிற்கிறோம். நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. யெகோவா தேவன் அவர் மிகவும் பெரியவர். காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. சங்கீதக்காரர் சொல்கிறது போல, சங்கீதம் 83:17 மற்றும் 18 நாம் வாசிக்கிறோம், யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவர்கள் என்றென்றைக்கும் வெட்கி கலங்கி நாணம் அடைந்து அழிந்து போவார்களாக. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சக்திகளும் இந்த நாட்களிலே உலகம் எங்கிலும், wherever the enemy is rising up against the children of the Lord, this is what they need to know. This is what they will come to know. இந்த நாட்களிலும் தேவ பிள்ளைகள், இஸ்ரவேலர்கள் மற்றும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நாம் ஒவ்வொருவரும் எல்லா இடங்களிலும் இந்த நாட்களிலே யெகோவாவாகிய தேவனை நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் காண்கிற நாட்களிலே நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் எல்லாரும் இணைந்த இந்த நாட்களிலே ஆவியானவரே உம்முடைய நாமம் எல்லா இடங்களிலும் உயர்த்தப்படுவதாக. எல்லா ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி, that the most high God, that the name of Jehovah, the most high God, will be revealed to the entire universe, that Jesus, that Jehovah, His name alone stands, that He alone is God. Hallelujah. Jehovah, you are the most high God, and all the people of the earth will come to know that you are the God of the universe. Hallelujah. We celebrate your name together. Come, let's all join together and celebrate the name of Jehovah, who is the most high God. Come on, church. Let's lift up His name together. எல்லாரும் மகிழ்ச்சியோடு பாடுவோம்.
in you, oh Lord, Jehovah, you I trust. In you, oh Lord, Jehovah, you I trust. In you, oh Lord, Jehovah, you I trust. In you, I believe you. I trust in you. Everyone, oh Lord, Jehovah, you I trust. In you, oh Lord, you are the God of miracles. You are the God of wonders. You are the God all powerful. I believe, I believe, I believe, I believe. Jehovah, you I trust. In you, oh Lord, everyone together. Jehovah, you I trust. In you, oh Lord, Jehovah, Jehovah, you I trust. In you, oh Lord, Jehovah, Jehovah, you I trust. In you, oh Lord, you are the God of miracles. You are the God of wonders. You are the God all powerful. I believe, I believe, I believe, I believe. எல்லாரும் நைந்து ஆமென். யெகோவா தேவனை தேவமாக கொண்டிருக்கிற மக்கள் எல்லாரும் இந்த நாட்கள் நம்முடைய நாட்கள். அல்லேலூயா. நம் தேவன் அவர் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர். அவரே இந்த முழு உலகத்தின் தேவன் என்பதை நீங்கள் நானும் மாத்திரமல்ல, தேவனை அறியாதவர்களும் காண்கிற நாட்களிலே நாம் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த நாட்களிலே யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் பராக்கிரமசாலியாகிய நம் தேவன் அவர் எல்லாவற்றின் மீது இந்த நாட்களிலே வெற்றி சிறந்தவராக நம்முடைய மக்களின் தேவன் என்பதை இந்த முழு உலகம் காண்கிற நாட்கள். ஆக எல்லாரும் இணைந்து கொண்டாடுவோமா? யெகோவா என்ற நாமத்தின் பிள்ளைகளாக இருக்கிற எல்லாரும் இணைந்து கொண்டாடுவோம். யெகோவா உம்மையே நம்புவேன், நம்புவேன். ஆமென். யெகோவா உம்மையே நம்புவேன், நம்புவேன். ஓ யெகோவா உம்மையே நம்புவேன், நம்புவேன். யெகோவா, யெகோவா உம்மையே நம்புவேன், நம்புவேன். அற்புதங்களின் தேவன் நீர், அதிசயங்களின் தேவன் நீர், வல்லமையுள்ள தேவன் நீர். நம்புவேன், 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 நம்புவேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அற்புதங்களின் தேவன் நீர், அதிசயங்களின் தேவன் நீர். ஆமென். வல்லமையுள்ள தேவன் நீர். நம்புவேன், 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 நம்புவேன். Jehovah, you I trust. In you, oh Lord, Jehovah. Let's all cry out together and let's all declare that our trust is in you, Jesus. Our trust is in your name, oh Lord. Jehovah, you I trust. In you, oh Lord, Jehovah, you
Jehovah, you are the Most High. Jehovah, you are the Most High God. Jehovah, Jehovah, you are the Most High God. Jehovah, you are the Most High. You are the Most High God. Jehovah, you are the Most High. Jehovah, you are the Most High God. Jehovah, everyone, let's celebrate. High God, Jehovah, you are the Most High. Jehovah, you are the Most High God. Yehova நீரே பெரியவர். Yehova மகா பெரிய தேவன். Yehova எல்லாரும் இணைந்து யெகோவா தேவனின் நாமத்தை உயர்த்தி பாடுவோமா இந்த நாட்களிலே. யெகோவாவை நம்புகிற யாவரும் இந்த நாட்களிலே அவர்கள் முகங்கள் வெட்கம் அடையாதபடிக்கு யெகோவா தேவனை தேவமாக கொண்ட ஜனங்கள் இந்த நாட்களிலே ஒரு பெரிய வெற்றியை காணும்படியாக எல்லாரும் இணைந்து பறைசாற்றுவோமா. மகா பெரிய தேவன் யெகோவா நீரே பெரியவர். யெகோவா மகா பெரிய தேவன். யெகோவா நீரே பெரியவர். யெகோவா மகா பெரிய தேவன். Jehovah, you are the Most High. Jehovah, come on church, wherever you are, even as you call on the name of Jehovah, He will do mighty war for you. There will be mighty tremendous victory all across the nations for His children right now. Jehovah, you are the Most High God. Jehovah, you are the Most High. You are the Most High God. You are the Most High. Jehovah, you are the Most High God. Jehovah, நீரே பெரியவர். எல்லாரும் இணைந்து எல்லா யுத்தங்களிலும் யுத்தத்தின் அதிபதியாகிய சேனைகளின் கர்த்தராகிய தேவன் நம்முடைய மக்களுக்காக உலகம் எங்கிலும் சத்துருக்கள் எல்லாம் சிதறடிக்கப்படும்படியாக தேவனுடைய நாமத்தை கொன்ற ஜனங்களாக எல்லாரும் இணைந்து ரபரியே. Jehovah, you are the Most High God. Jehovah, you are the Most High. Jehovah, you are the Most High God. Jehovah, you are the Most High. Most High God. Jehovah, you are the Most High. Jehovah, you are the Most High God. Hallelujah, hallelujah, hallelujah. யெகோவா என்னும் நாமம் உடையவர் இந்த நாட்களிலே அவரே பூமி அனைத்தின் மேலும் அவன் மிகவும் உன்னதமான தேவன். ஹல்லேலூயா. இதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோமா? நான் வருகிற நாட்களிலே வெறும் சபைக்கு மாத்திரம் அல்ல, இந்த முழு உலகமும் அவரை குத்தினவர்கள் கூட, ஆண்டவராகிய இயேசுவை மறுதலித்தவர்கள் கூட, அவர் வேண்டாம் என்று புறக்கணித்தவர்கள் கூட இந்த நாட்களிலே யெகோவா என்ற தேவனை, யெஷுவா என்ற நாமத்தை எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்திலே, அப்பா உம்முடைய சொந்த ஜனங்கள், யெஷுவா என்ற நாமத்தை உடைய உம்முடைய சொந்த ஜனங்கள் இந்த நாட்களிலே அப்பா அவர்கள் உம்மை காணும்படியாக, let your people know that you are the true living God, that you are the God of the universe, Lord. Thank you, Jesus. We celebrate your name, oh Father. You are my beloved Lord, and I come into your presence, Lord. My beloved is the most beautiful among 1,000
reigns over the nation. God sits on his holy throne. சங்கீதம் 47:8 நாம் வாசிக்கிறது போல தேவன் ஜாதிகளின் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேலே அவர் வீற்றிருக்கிறார். வாங்க எல்லாரும் இணைந்து அவருடைய ஆளுகை எல்லா இடங்களிலும் உயரும்படியாக இணைந்து சொல்லுவோமா? Our God reigns. 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 Our God reigns forever. His kingdom reigns. Hallelujah. தேவன் ஆளுகிறார். தேவனின் ராஜ்யம் என்றும் ஆளுவே. ஆளுகிறார். எல்லாரும் இணைந்து அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிற எல்லாரும் இணைந்து இந்த வேளையில நம் தேவனுடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யத்தின் ஆளுகை, அவருடைய சிங்காசனத்தின் அதிகாரம் எல்லா இடங்களிலும் கடந்து செல்லும்படியாக பூமியையும் அதன் ராஜாக்கள் யாவரின் மீது தேவாதி தேவன் ஜாதிகளின் மேலே அரசாளுகிற தேவனுடைய ஆளுகை எல்லா இடங்களிலும் இந்த நாட்களிலே உயரும்படியாக தேவ பிள்ளைகளே இருக்கிற இடங்களிலே எழும்பி நின்று இந்த வேளையிலே அப்பா எங்கள் பகுதியிலே உம்முடைய ராஜ்யத்தின் ஆளுகை இந்த முழு உலகத்தின் மேலே அப்பா உம்முடைய ராஜ்யத்தின் ஆளுகை எல்லா தலைவர்கள் மேலே எல்லா ராஜாக்களின் மேலே எல்லா அரசாட்சி செய்கிற ஒவ்வொருவர் மேலே அப்பா உம்முடைய ராஜ்யத்தின் ஆளுகை இந்த வேளையில சந்திக்கும்படியாக all over the nations of the world, that every king, every priest will be submitted, that they will be subject to the rule of the King of Kings and the Lord of Lords. Hallelujah. Reigns, hallelujah. Our God reigns forever. His kingdom reigns. அவருடைய ராஜ்யத்தின் ஆளுகை எல்லா இடங்களிலும் விளங்கும்படியாக தேவ பிள்ளைகளாக இருக்கிற எல்லா இடங்களிலும் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் எல்லாம் அவருடைய ராஜ்யத்தின் ஆளுகை ஒவ்வொரு பட்டணத்தின் மீது ஒவ்வொரு தேசங்களின் மீது விசேஷமாக இஸ்ரவேல் மேலே அப்பா உம்முடைய ஆளுகை விளங்கும்படியாக எஸ் forever. Your kingdom reigns forever. Yeshua, your kingdom reign. Your kingdom be established.
Let your kingdom proceed and progress, Lord. We speak your victory, Father. We speak your victory, Lord. We speak the kingdom's victory all over the nations of the world. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தின் வெற்றி எல்லா இடங்களிலும் உம்முடைய மக்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக. Yes, Lord. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, ஆராதனையின் மையத்தில் இருக்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் எங்களையும் இணைத்திருக்கிறார் என்றால் அது அவர் நம்மேல் கொண்ட ஒரு அன்பு. இதற்கு காரணமான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். நீங்களும் இந்த ஆராதனையில் நேரடியாக சபைக்கு போக முடியவில்லையே என்று வேதனைப்படாதபடிக்கு ஒரு சபையின் ஆராதனையை அப்படியே உங்கள் இல்லத்திற்கு தேவன் கொண்டு வந்ததற்காக அவருக்கு நன்றி சொல்லுங்கள். காரணமான ஒவ்வொருவருக்காக உங்கள் ஜெபங்களில் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் நம் மத்தியில் அசைபாடுகிறவர். அவருக்கு 2 பேர் இருந்தால் போதும். ஏனென்றால் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அப்படிதான் சொன்னார். 2 பேர் எங்கே கூடுகிறீர்களோ அவருடைய நாமத்தில் அங்கே நான் அவர்கள் நடுவில் இருப்பேன் என்று தானே சொன்னார். நீங்கள் இருக்கீங்க, நாங்கள் இருக்கிறோம். கட்டாயமாய் நாம் நடுவில் அவர் இருக்கிறார். அன்பர்களே, இந்த கடைசி காலத்தில் சரியான ஒரு ஆண்டவருடைய அருள் இல்லாமல் இந்த உலகில் இனி வாழ முடியாது. சிலர் சொல்லுவாங்க, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை. தெய்வீக அருள், தெய்வீக கிருபை என்று நாம் சொல்கிறோம். அது இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும். எங்கு பார்த்தாலும் திடீர் திடீர் என்று இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகின்றன. சமீபத்தில் தமிழ்நாட்டில் கூட பாருங்கள், குற்றாலத்தில் ஒரு வெள்ளப்பெருக்கு, எதிர்பார்த்திராத ஒரு நேரத்தில். கர்நாடகாவில் ஒரு வெள்ளப்பெருக்கு. இப்படி நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். உலகின் பல பகுதிகளில் இப்பொழுது வெள்ளம், அதே போல தீ, பல இடங்களில் கொள்ளை நோய்கள். எங்கள் நாட்டுக்கு ஒன்றும் வராதுன்னு சொன்ன இடங்கள் எல்லாம் கூட இப்பொழுது ஏதோ ஒரு வைரஸ் அவர்களை தாக்கி கொண்டிருக்கிறது. பூமி அதிர்ச்சிகள் அது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. வல்கனோஸ், ஏரி மலைகள் வெடித்து அது ஒரு பக்கம் மக்களை தாக்கி கொண்டிருக்கிறது. காட்டுத்தீ, போர், நாட்டுக்கு விரோதமாய், தேசத்துக்கு விரோதமாய் என்றும் பயந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் சில தேசங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றன. ஆனால் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை என்று, அவர் பாதமே கதி என்று இருக்க வேண்டும். அவர் அருளுகின்ற வார்த்தைகளினாலே நம்மை நிரப்பிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு எடுத்து உரைப்பதற்கு முன்பதாக, ஒவ்வொரு ஆராதனையிலும் இப்படி ஒரு பகுதி இருக்கும் இல்லையா? அறிவிப்பு பகுதி, காணிக்கை சேகரிக்கிற பகுதி, பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவர்களுக்கு, தேசத்திற்கு, தேவை மிகுந்தவர்களுக்கு, வியாதிப்பட்டவர்களுக்கு என்று ஜெபிக்கிற ஒரு இடைப்பகுதி இருக்கும். இப்பொழுது நாம் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க போகிறோம். அது நம்ம ஆசீர்வாதத்திற்காக தான். சமீபத்தில் ஒரு பெரிய விழா ஒன்று நடந்தது. ஆவிக்குரிய வட்டாரங்களில் உள்ளவர்கள் எல்லாரும் அதனுடைய வெற்றிக்காக பிரார்த்தனை பண்ணி கொண்டிருந்த பொழுது ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்னார், காணிக்கை நம்ம சேகரிக்க வேண்டாம். ஆனால் இன்னொரு அகில உலக புகழ்பெற்ற ஊழியர் சொன்னார், இல்லை, அது மக்களுக்கு ஆசீர்வாதம், இது தேவனுடைய கட்டளை, ஆகவே அதை நாம் தடை செய்யக்கூடாது. காணிக்கை தான் நம்முடைய பிரதான நோக்கமாக நாம் எடுக்கவில்லை, மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். கடைசியில் எல்லாருமா ஏகமனதாக சரி எடுப்போம்
என்றார்கள். அதுபோல் கொடுக்கிறது நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு, ஆசீர்வாதம். அது எவ்வளவு கொடுக்குறோம் என்பது முக்கியமல்ல, மனப்பூர்வமாய் கொடுக்குறோமா? அன்றைக்கு ஒரு 2 வெள்ளிக்காசு அதுதான் ஒரு விதவை கொண்டு வந்து போட்டார்கள். கர்த்தராக இயேசு கிறிஸ்து அதை பாராட்டினார். எல்லாரும் இருக்கிறதுலேருந்து கொடுத்தாங்க. இந்த அம்மாவோ தனக்கு இருந்த அத்தனையும் கொடுத்துட்டாங்க. ஆகவே அன்பானவர்களே, நீங்கள் எந்த அளவில் நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவில் உங்களுக்கு அளக்கப்படும். இப்பொழுதும் திரையில் வந்து கொண்டிருக்கிற விவரங்களை பாருங்கள். நமது இயேசு ஊழியங்கள் கட்டட பணி இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேவைகள் ஏராளம் என்று கனத்துக்குரிய ஐயா சாது அவர்கள் அடிக்கு ஒரு முறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உங்கள் மனம் சொல்லுகிறபடி ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட அனுப்புங்கள். ஒரு பிரார்த்தனை மட்டும் நான் பண்ணுகிறேன். பரலோக தந்தையே, தம் பிள்ளைகள் தம்முடைய ராஜ்ய விஸ்தரிப்புக்கென்று வழங்க இருக்கின்ற காணிக்கையை அங்கீகரித்து உம்முடைய வார்த்தை உபாகம் 1:11 சொல்கிறது போல இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு உமது பிள்ளைகளை விருத்தி அடைய செய்யும். ஆசீர்வதி. அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். அன்பர்களை, பாடல் ஒன்று இப்பொழுது பாடப்பட போகிறது. அவ்வமயம் நீங்கள் பொறுமையாக விவரமாக அறிந்து கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஏவுகிறபடி காணிக்கைகளை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், மகிழ்ச்சியோடு எல்லாரும் கொண்டாடுவோமா? தேவாதி தேவனை தேவமாக கொண்ட மக்கள் எல்லாரும் இணைந்து யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் என இல்லையே. பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, என் தேவைகள் எல்லாம் சந்திப்பவர் அவர் என்னோடு இருப்பதினாலே நான் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியா இருப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமே? அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் என இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் காத்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்க. எல்லாரும் இணைந்து இருக்கிற இடங்களில் எல்லாம் தேவாதி தேவனை உயர்த்தி பாடுவோம். ஆமென். நம் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற, ஹல்லேலூயா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. மரண இருளில் வல்ல காக்கிலே நாம் எத்தனை நாள் போனாலும் அத்தனை நாளும் நம் அப்பா நம்மோடு இருந்தார். ஹல்லேலூயா. ஆகவே மரணத்துக்கு நடுவுல போகும்போதே அவர் நம்மோடு இருந்தார் என்றால் மற்ற எல்லா காரியங்களிலும் அவர் நம்மோடு இருக்கிற தேவனா இருக்கிறார். ஆகவே என் வாழ்க்கையில பயம் இல்லை, தைரியம் ஆணித்தரமா சொல்லுவோமா? என் வாழ்க்கையில பயத்துக்கு இடமே இல்லை, இயேசுவின் நாமத்தினால். ஆமென். மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் 1000ங்களும் 10000கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் 1000ங்களும் 10000கள் விழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், எல்லாரும் இணைந்து தேவனை பெற்றிருக்கிற தங்கள் சொந்த தேவமாக பெற்றிருக்கிற ஜனங்களாக இணைந்து அவருடைய நாமத்தில் கொண்டாடுவோமா? எல்லாரும் இணைந்து
ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை, அதற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அருள்நாதர் இயேசு கிறிஸ்து பிரதானமாக மேய்ப்பர்களை பற்றியும் அந்த மேய்ப்பர்களுக்குள்ளே அடங்கி இருக்கிற ஆடுகள் அல்லது நல்ல விசுவாசிகளை பற்றியும் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரத்தில் மிக ரம்மியமாக எடுத்துரைத்து கொண்டிருப்பார். அந்த பகுதியை நினைவுக்கு வரவே யோவான் 10ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம், என் கண்களில் மனக்கண்களில் பளிச்சென வந்தது, அதை தான் இன்று உங்கள் மத்தியில் எடுத்துரைக்கப் போகிறேன். Gospel according to St. John, chapter 10 and the verse 9. யோவான் 10:9 வாசிக்கிறோம், கவனியுங்கள். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவே தம் திருவாய் மலர்ந்து அருளிய அற்புதமான பகுதி இது, வார்த்தைகள். இதை அப்படியே நான் கத்தோலிக்க திருமறையில் வாசித்து பார்த்தேன். அந்த தமிழ் நடை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நன்றாக இருந்தது. அதையும் உங்களுக்காக நான் வாசிக்க கேட்போமா? கத்தோலிக்க திருமறையில் என்ன சொல்கிறது? நானே வாசல், என் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தால் இரட்சணியம் அடைவான், அவன் உள்ளே வருவான், வெளியே போவான், மேய்ச்சலை கண்டடைவான். இது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல? அவன் உள்ளே வருவான், வெளியே போவான், மேய்ச்சலை கண்டடைவான். அப்படின்னா எங்கெல்லாம் மேய்ச்சல் கிடைக்கும்னா, இந்த வாசல் வழியாக உள்ளே போயிட்டாலும் சரி, வாசல் தான் இப்போ ரொம்ப முக்கியம். அந்த வாசல் யார்? அருள்நாதர் இயேசு சொல்லிட்டார், நானே வாசல். இதை ஆங்கில பைபிளில் கொஞ்சம் அப்படி வாசித்து பார்க்கும் பொழுது 2 டிரான்ஸ்லேஷனில் வாசித்து பார்த்தேன். தாம்சன் செயின் ரெஃபரன்ஸ்னு ஒரு பைபிள்லையும், டெக்ஸ் அனட்டட் என்று சொல்லப்படுகிற இன்னொரு பைபிள்லையும் இதை வாசித்து பார்த்தா அங்கே 2 வார்த்தைகள் போடப்பட்டிருக்கிறது. ஒன்று டோர், கதவு, இன்னொன்று கேட், வாயில். தமிழில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன வித்தியாசம் என்று பார்க்கும் பொழுது, மேற்கூரை போடப்பட்டு ஒரு அறை அல்லது ஒரு வீடு என்று வைத்துக்கொள்வோம், ஒரு கட்டடம், அதற்கு உள்ளே செல்வதற்கு கதவு இருக்கும். அந்த கதவின் வழியாக தான் உள்ளே போக முடியும். உதாரணமாக நம்ம வீடுகள்லாம் பார்த்தா ஒரு கதவு இருக்குல்ல. ஆனால் வாயில் என்றால் என்ன? நுழைவாயில், கேட். அந்த கேட் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், மேல் கூரை போடப்படாத திறந்த வெளி, ஒரு காம்பவுண்ட் என்று வைத்துக்கொள்வோமே, ஒரு வளாகம், அதற்கு உள்ளே செல்ல ஒரு கேட். உதாரணமாக எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு சொத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவீங்கன்னா, அதை சுற்றிலும் வேலி போட்டுடுவீங்க. முள் வேலியோ கம்பி வேலியோ அல்லது செங்கல்னாலோ கல்லுனாலோ கட்டப்பட்ட ஒரு சுற்று வட்டாரமாக அந்த உங்கள் எல்லைக்குள்ளே கட்டி முடிச்சுட்டு உள்ளே நுழைவதற்கு ஒரு பிரதானமான வாயில், நுழைவாயில், அது கேட்டு. மொத்தத்தில் கேட்டின் வழியாக போனாலும் கதவின் வழியாக போனாலும் ஆண்டவராக இயேசு என்ன சொல்றார்? நான் தான்பா உனக்கு வாசல், நான் தான். நீ இதில் போனாலும் சரி, அது உள்ள வந்தாலும் சரி, நானே வாசல். ஒரு நல்ல மேய்ப்பன் இந்த வாசலுக்குள் போவாராம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் இந்த வாசல் வழியாகத்தான் ஒரு நல்ல மேய்ப்பன் உள்ளே போகும் பொழுது அது ஒரு ஆசீர்வாதமான நிலைக்கு கொண்டு போகிறது. தவறான பாதைக்கு போக முடியாதபடிக்கு சரியான கதவின் வழியாக, சரியான நுழைவாயிலின் வழியாக கொண்டு போகிற ஒரு நல்ல மேய்ப்பன். அதை யோவான் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பாருங்கள். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். அப்போ ஒரு மேய்ப்பன் வாசல் வழியாக கொண்டு போகணும். ஒரு கேட் வழியாக, ஒரு டோரின் வழியாக கொண்டு போகணும். நீங்க வசனம் 1ல வாசிக்கிறீங்க, யோவான் 10:1. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல்
வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். நல்ல ஒரு மெய்ப்பன் வாசல் வழியாக தான் போகணும். வேறு வழியாக ஏறி குதித்து சாடி அப்படி இப்படி போகிறான் அப்படின்னா அவனை பற்றி ஆண்டவராக இயேசு சொல்கிறார், அவன் கள்ளன் கொள்ளைக்காரன். வாசல் வழியாய் நுழைவாயிலின் வழியாக ஒருவர் பிரவேசிக்கிறார் என்றால் அவர் சரியான நபர். பக்க வழியாக கள்ளத்தனமாக நுழைகிறார் என்றார் அவரை பற்றி திருடன்னு தான் சொல்லியிருக்கு. நான் சின்ன பையனாக இருந்தப்போ என் கூட இன்னொரு நண்பன் இருந்தார். அவனும் ஒரு கிறிஸ்தவன் தான், பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. நாங்கள் 2 பேரும் ஒரு நாள் ஆஃப் டே பள்ளிக்கூடத்தை கட் பண்ணிட்டோம். எனக்கு அந்த தைரியம்லாம் கிடையாது. ஆனால் என்னுடைய நண்பனாக இருந்த அவன், ஏய் வாடா ராஜன் போகலாம், நடா ஆஃப் டே லீவ் போட்டுடலாம், வாடா பேகெல்லாம் எடுறா, எல்லாம் போயிட்டு. அந்த காலத்தில் எங்கள் கையில் காசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஜூக்கு கூட்டிகிட்டு போகிறேன், வா உனக்கு மிருக காட்சி சாலையில் போய் எல்லாம் புலி சிங்கம் கரடி எல்லாம் பார்க்கலாம், யானை எல்லாம் பார்க்கலாம்டா. அவன் சொல்ல சொல்ல எனக்கு ஆசை வந்துருச்சு. கையில் காசு கிடையாது. போனோம். அந்த ஜூ என்ட்ரன்ஸில் எல்லாம் க்யூவில் நின்று டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறாங்க. இவன் மட்டும் என்ன, வா வா வா, நமக்கெல்லாம் டிக்கெட்லாம் வாங்க முடியாது இல்லை, வாடா சொல்லி ஒரு வழியாக கூட்டிகிட்டு போனான். அங்கே போனால் ஒரு சுவர் ஓரமாக அந்த காம்பவுண்டுக்கு உள்ளேருந்து மரம் வளர்ந்து ரோட்டுக்கு வெளியே கொஞ்சம் கீழே தாழ்வாக இருக்குது. இவன் ஐடியா கொடுத்தான், பார் இது மேலே ஏறி உள்ளே இறங்கிடணும், புரிஞ்சா? அதே மாதிரி அவர் வழி காட்டினார், எப்படி ஏறி குதிக்கணும் என்று. எனக்கு பழக்கம் இல்லை, இருந்தாலும் கையை காலை தேய்ச்சிக்கிட்டு ஏறி போயிட்டேன். உள்ளே போன உடனே கூட்டம் அங்கே அலைமோதுது, கியூ நின்று வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் பக்க வழியாக நுழைஞ்சு உள்ளே போயிட்டோம். போய் சிங்கம் பார்க்குறதும் புளியை பார்க்குறதும் கரடியை பார்க்குறதும் அதில் அப்படியே எல்லாத்தையும் மறந்து போயிட்டு, நாங்கள் 2 பேரும் சின்ன பையனுங்க, யாருடைய துணை இல்லாமல் இருக்கோம் என்பதை எப்படியோ ஒரு வழியாக அங்கே உள்ள காவல்காரர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. செக்யூரிட்டி கார்டுங்க அங்கங்கே சுற்றிட்டு இருந்தவங்க அப்படியே வந்தாங்க. டேய் டிக்கெட் எங்கடா வச்சுருக்கீங்க? அவ்வளோதான், விட்டாம் பாருங்க ஒரு ஓட்டம், தலை தெறிக்க ஓடுவாங்கன்னுவாங்களே அந்த மாதிரி ஓடி வந்த வழியில் ஏறி ரோட்டு பக்கம் குச்சி ஓடியே போயிட்டான். எனக்கு கை கால் நடுங்குது, வேறு வழி இல்லை, இருந்தால் மாட்டிக்கிடுவோன்னு சொல்லி அவர் கொஞ்சம் வயசில் பெரியவர் அந்த செக்யூரிட்டி கார்டு. இவன் ஓடுற பக்கம் நானும் ஓடி ஏற தெரியல, ஏற முடியல. அந்த பக்கம் ஏறும்போது ஒரு மரம் இருந்துச்சு, வசதியாக இருந்துச்சு. இந்த பக்கத்துலேருந்து ஏறுவதற்கு வழி தெரியல, எப்படி ஏறி குதிச்சு முன்னே இருந்த கீரல், முன்னே இருந்து அடிப்பட்டதை விட அதிகம் அடிபட்டு மூச்சு வாங்கி, ஐயோ ஏன் இந்த வேலை? இது பேர் தான் பக்க வழியாய் நுழைகிற கள்ள சகோதரர்கள். ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு, நல்ல மேய்ப்பன் நான் தானே வாசல், என் வழியாக உள்ளே கூட்டிகிட்டு போவார், உள்ளே போவார். மற்றவங்கெல்லாம் அது வழியாக வராமல் வர்றவங்களை எல்லாம் அவரே பேர் வச்சுட்டாரு, வேறு வழியாய் வருகிறவனை கள்ளன் கொள்ளைக்காரன். இந்த கள்ளன் என்ற அந்த வார்த்தைக்கு கிரேக்க பதத்தில் KLEPTES கிளப்டஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு ஸ்டீலர், ராபர், திருடுறவர், கொள்ளையடிக்கிறவர் என்றெல்லாம் போடப்பட்டிருக்கு. இப்போ பரிசுத்த வேதாகமத்தின்படியாக வாசல் வழியாக இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து விட்டு இயேசு கிறிஸ்து அல்லாமல் உள்ளே நுழைகிறவர்களுக்கு ஃபால்ஸ் ஷெப்பர்ட், கள்ள மேய்ப்பர்கள், நம்ம சொல்லணும்னா இப்படி சொல்லலாம், திருட்டு மேய்ப்பர்கள், ஃபால்ஸ் ஷெப்பர்ட்ஸ். பைபிளில் அவங்கள பற்றியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கு. அதை ரொம்ப வேதனையோடு கூட தீர்க்கதரிசிகளின் வழியாக கர்த்தர் திருவுளம் பற்றார். ஏசாயா 56ஆம் அதிகாரத்தில் 10 தொடங்கி 12 முடிய இந்த கள்ள மேய்ப்பர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத வாசிக்கிறோம், கேளுங்க. ஏசாயா 56
10 தொடங்கி 12 முடிய. அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர். அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்து கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர், திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர். அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூலையிலிருந்து தன் தன் பொழிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். வாருங்கள், திராட்சை ரசத்தை கொண்டு வருவேன், மதுவை குடிப்போம், நாளைய தினம் இன்றைய தினம் போலவும் இதற்கு அதிகமாகவும் இருக்கும் என்பார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய பட்டியல்ல இந்த மேய்ப்பர்களை பற்றி சொல்லும்போது 11வது வசனத்தில் பகுத்து அறிவில்லாத மேய்ப்பர், தங்க வழியை சொல்கிறேன், நானே வழி நானே சத்தியம், நான் தான் வாசல், என் வழியாக தான் வரணும். ஆனால் இவங்க என்னென்னா அவர்கள் ஒவ்வொருவரும் தன் தன் வழியையும் தன் தன் மூலையிலிருந்து தன் தன் பொழிவையும் நோக்கி கொண்டிருக்கான். அவனுக்கு என்ன சொல்கிறதோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அனுபவி ராஜான்னு சொல்லுவாங்களே, அதுபோல் அவனுக்குன்னு ஒரு வழியை வச்சுக்கிட்டு என் வழி தனி வழின்னு சொல்லிட்டு அவருடைய மூளையில் என்ன தோணுதோ அந்த மாதிரி போயிட்டு தனக்குன்னு தற்பொழிவை நாடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம்தான் இந்த ஃபால்ஸ் ஷெப்பர்ட், பொய்யான கள்ள மேய்ப்பர்கள். இவர்களுடைய வேலைகள் எல்லாம் சோம்பேறித்தனமான வாழ்க்கை, குலைக்க மாட்டாத ஒரு ஊமையான நாயை போன்றவர்கள், தூக்க மயக்கத்தில் சோம்பேறித்தன வாழ்க்கை, நித்திரை, எப்பொழுது தூங்கிட்டே இருக்குது. எது எக்கடு கேட்டால் நமக்கு என்ன, நம்ம வயிறு நரம்புதா, நம்முடைய வாழ்க்கை நலமாக இருக்கா என்று சொல்லி பகுத்து அறிவு இல்லாத, அறிவை இழந்து போன, எது நல்லது கெட்டது என்பதை கூட புரிந்து கொள்ள மாட்டாத பகுத்தறிவில்லாத மேய்ப்பர்கள். ஆண்டவராகிய தேவன் எரேமியா தீர்க்கதரிசியின் வழியாக அடுத்து என்ன சொல்றார் பாருங்களேன். 23ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியத்தில், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமல் அவைகளை சிதறடித்து அவைகளை துரத்தி விட்டீர்கள். இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்கைகளின் பொல்லாப்புக்கேற்ற தண்டனையை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தம் ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாய் சொல்றாராம். அருமையான மேய்ப்பர்களே, திருச்சபையை கர்த்தர் தனது சொந்த இரத்தத்தினாலே மீட்டு கொண்டார். நீங்களும் நானும் ஒன்றும் ரத்தம் சிந்தலை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம் சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை என்று வேதம் சொல்கிறது. அவர்தான் ரத்தம் சிந்தினார். ஒவ்வொரு தனிநபருக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். இதை சரியாக புரிந்து கொள்ள முடியாத சில ஆண்டவருடைய ஜனத்தை அவர்கள் மனம் போல நடத்துகிறார்கள், சரியா பராமரிக்கிறது இல்லைன்றார். வருத்தத்தோடு கர்த்தர் எரேமியா வழியா சொல்றார், எப்ப நான் சம்பாதித்த ஆடுப்பா, நான் மிக பாடுபட்டு இந்த ஆடுகளை உங்கள் வசம் ஒப்பு கொடுத்து பராமரிக்க சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீங்களோ அதை பராமரியாமல் அதை சிதறடித்து துரத்திட்டீங்க. அன்பான மேய்ப்பர்களே, சபை போதகர்களே, தேவன் நம்மை நம்பி கொடுத்திருக்கிற அந்த ஆடுகளை சரியாக பராமரிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் உயிர்த்தெழுந்த பின்பு, பரம் ஏறுவதற்கு முன்பு, தன் சீஷர்களில் ஒருவராகிய பேதுருவை பார்த்து, பேதுரு, என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே. அப்படி திரும்ப திரும்ப கேட்குறாரு. ஆமாப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன். ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஒரு பெரிய பதவியை கர்த்தர் அன்றைக்கு பேதுருவுக்கு கொடுக்கிறார். அவர் பிரதான மேய்ப்பர். அவர் நம்ம எல்லாம் நல்ல மேய்ப்பர்களாக பார்க்கிறார். நீ இந்த ஆடுகளை மேய்க்கணும். ரட்சிக்கப்பட்டு அனுதினமும் சபையில் வருகிறவர், அனுதினமும் சபையில் சேர்க்கப்படுவர்களை மேய்க்கிற ஒரு பாக்கியத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கார். மேய்ப்பர்களே, இங்கே வருத்தத்தோடு கர்த்தர் சொல்றது என்னன்னா, பராமரிக்க கொடுத்தேன்,
நீங்க பராமரிக்கலப்பா, சிதறடிச்சிட்டீங்க. அன்றைக்கு எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போய் கொண்டிருந்த ஒருவன் கள்ளர் கையில் சிக்கொண்டான். அந்த வழியாக போகிற ஆசாரியனும் சரி, லேவியனும் சரி கண்டுக்கல, அப்படியே பக்கமாக விலகி போயிட்டாங்க. ஒரு நல்ல சமாரியன் அங்கே வருகிறார். சமாரியர்கள் தீண்டத்தகாதவர்களே என்னெல்லாம் சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அந்த சமாரியன் தான் இந்த குற்றுயிராய் கிடந்தவனை தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றுறார். அதுக்கு முன்னால் அவர் தான் கையில் இருந்த எண்ணெயெல்லாம் போட்டு கொஞ்சம் வார்த்து கொஞ்சம் காயத்தெல்லாம் கட்டிட்டு தான் சுய வாகனத்தில், அது கழுதையாக இருக்கும், அதில் ஏற்றிக்கிட்டு போய் ஒரு சத்திரத்தில் விடுறார். அந்த சத்திரக்காரனிடம் இவரை பராமரிக்கும்படி கொஞ்சம் காசு கொடுக்குறார். நான் போயிட்டு திரும்பி வரும்போது நான் வந்து பார்க்குறேன், நீங்கள் அதிகம் செலவு பண்ணியிருந்தால் அதெல்லாம் கொடுத்துட்றேன், பராமரிங்க. என்ன பாருங்கள், ஒரு நல்ல சமாரியன்னு அவருக்கு பேர். கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் சபைக்கு வரும்பொழுது அவர்களை மேய்க்கிற பணி தானே நமக்கு, அவங்கள பராமரிக்க வேண்டியது தானே நமக்கு. கணத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் அடிக்கடி இப்படி சொல்வார்கள், அன்பானவர்களே, நீங்கள் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற நல்ல ஒரு சபைக்கு போங்க, அங்கே போய் ஆவிக்குரிய போதனைகளை கேளுங்க, அது உங்களுக்கு ஆரோக்கியம் என்று சொல்வார்ல. அங்கே போனால் இந்த மாதிரி சிதறடிக்கிறவங்க இருந்தால் என்ன ஆகுறது? ஒரு குடும்பம் ஒரு விடுதலையின் கூட்டத்துக்கு எங்கள் சபைக்கு வந்துட்டு இப்படி ஒரு ஆவலாதி சொன்னாங்க. நாங்கள் போயிட்டுருக்கிற சபையில் எப்போ பார்த்தாலும் சாதா ஐயாவை குறை பேசிக்கிட்டே இருக்கிறாங்கங்க, ஏஞ்சல் டிவியை புறங்குறிக்கிட்டே இருக்கிறாருங்க. ஆனால் இந்த சாதா ஐயாவில் தான் இன்றைக்கி நாங்கள்லாம் இயேசுவாமியை ஏற்றுக்கிட்டோம். அந்த ஐயாவுடைய ஜபத்தில் தான் நாங்கள்லாம் நல்லா இருக்கிறோம். அவங்க சொல்கிற நெறிமுறைகளை பின்பற்றி தான் நாங்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்க தான் சொன்னாங்க, பக்கத்தில் ஒரு நல்ல சபைக்கு போங்கன்னு. பக்கத்தில் இருக்கேன்னு போனால் வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க. எப்படிங்க எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏங்க, ஒரு நல்ல ஒரு ஆத்மா, நல்ல குடும்பம் ஒன்று சபைக்கு வருதுன்னா ஆண்டவருடைய அன்பு தயவுனால் ரட்சித்து கொண்டுடுறாங்க. அவங்கள போய் நீங்கள் சரியாக பராமரிக்கலைன்னா என்னங்க ஆகுறது? அதை தான் கர்த்தர் வருத்தப்படுறார். என்னுடைய ஜனங்களை சரியாக பராமரிக்காத சிதறடித்த அந்த மேய்ப்பர்களுக்கு ஒரு தண்டனையை கொடுப்பேன்றார். என்ன சொல்றார் பாருங்க, இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்கைகளின் பொல்லாப்புக்கேற்ற தண்டனையை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுக்கு விரோதமாக தேவனால் ஏற்படுத்தப்பட்டு மீட்கப்பட்ட ஜனங்களை மேய்க்காத, பராமரிக்காத, வழி விலகி போக பண்ணுகிற மேய்ப்பர்கள் துரத்திட்டீங்கன்றார், உங்களுக்கு தண்டனையை கொடுப்பேன்றார். அதே எரேமியா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியத்தில் என்ன சொல்றாரு கேட்டுருவோமா? என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள், அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி பர்வதங்களில் அலைய விட்டார்கள். ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். இங்க என்ன சொல்றது, சிதறடிக்க பண்ணது ஒரு பக்கம் இருக்க, அலைய விடுறாங்க அங்க இங்க அது இது, சரியானபடி வழிநடத்துதல் இல்லாமல் அவர்கள் ஆடுகளாகிய ஜனங்கள் தொழுவத்தையும் மறந்துடக்கூடிய அளவுக்கு, திருச்சபை போகிறதையே வெறுக்கிற அளவுக்கு. சிலர்லாம் சொல்லுவாங்க, ஏன்ப்பா சபைக்கு போலியா? என்னங்க அங்கே போனால் எது எதையோ சொல்கிறாங்க, எது எதையோ பேசி எங்களை குழப்பி விட்டுடுறாங்க, அதை விட நாங்கள் பேசாமல் வீட்டிலே இருந்து ஜெபம் பண்ணிக்கலாம் போல இருக்குது. இன்றைக்கு குழப்பத்தை உண்டு பண்ணுகிற, சிதறடிக்க பண்ணுகிற மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சரியான வாசல் வழியாக போகலை. நானே வாசல் என்று சொன்ன அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக உள்ளே செல்லலை. அந்த இயேசுவை மையமாக வைத்து ஊழியம் செய்யலை. எசேக்கியேல் என்ன சொல்றாரு கேட்போம். 34ஆம் அதிகாரம் 2-3. எசேக்கியேல் 34:2-3. மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ! மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்ளுகிறீர்கள், கொழுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையையோ மேய்க்காமற் போகிறீர்கள். என்ன பரிதாபமானவர்! உங்ககிட்ட மேய்க்கிறதுக்கு கொடுத்தா
அந்த ஆட்டு பாலை எடுத்து அதை நெய்யை ஆக்கி நல்லா சாப்பிட்டு கொழு கொழுன்னு ஒரு 7 கிலோ 8 கிலோ ஆனவொன்னா அடித்து ஆட்டு இறைச்சி பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு அதை மேய்க்கிறதுக்கு பதிலாக அதை அடித்து போட்டுருவீங்க. என்னுடைய மாமனார் காலம் சென்ற பாஸ்டர் வி மோசர் முதல் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையை சென்னையில் ஆரம்பித்தவர். ஒரு உண்மை சம்பவத்தை சொன்னார். ஒரு குடும்பம், ஐயா ஆடு குட்டி போடுற நேரம் வந்துருச்சு, ஜெபம் பண்ணுங்கய்யா, அது கஷ்டம் இல்லாமல் குட்டி போடணும், அப்போ அதில் முதல் குட்டி காணிக்க கொடுத்துட்றோம். பாஸ்டர்களுக்கு என்ன வேலை, சொல்கிறது தானே செய்யணும். ஆடு குட்டி போட்டாலும் மாடு குட்டி போட்டாலும் மனுஷ குட்டி போட்டாலும் ஜெபம் பண்ணணும்னா ஜெபம் பண்ண வேண்டியதானே. இந்த ஐயா நல்லா ஊக்கமாக ஜெபம் பண்ணார். ஆண்டவரே இந்த ஆடு சுகப்பிரசவத்தில் நல்ல குட்டி போடட்டும் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டார். அதே மாதிரி நல்ல பிரசவத்தில் அந்த ஆடு குட்டி போட்டுவிடுது. வீட்டு விசிட்டிங் போகும்போதெல்லாம் எப்படி ஆடு நல்லா இருக்குதா? ஆமாம் நல்லா இருக்கு ஐயா, உங்களுக்குரிய அந்த ஆடு குட்டியை தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம், இப்போ நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்களால் வளர்க்க முடியாது இல்லையா, நாங்கள் கொஞ்சம் வளர்த்துட்டு கொடுக்குறோம். அப்போ ஒவ்வொரு முறையும் ஐயா நல்ல குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணும்போது தனக்குன்னு கொடுக்க போகிறாங்கல்ல, அந்த குட்டிக்கும் ஜெபம் பண்ணிட்டுருவார். குட்டி நல்லா கிடுக்கிடுக்குன்னு வளர்ந்துருச்சு. ஒரு மாதம் வழக்கம் போல் அந்த வீட்டுக்கு போகிறார். ஐயா அடுத்த வாரம் நம்ம பிள்ளைக்கு முதல் பர்த்டே வருது, நீங்கள் வந்துடணும் ஐயா. அதுக்கு என்ன வந்துட்டா போச்சு. ஐயா மனசுக்குள்ளே நினச்சிட்டார், பர்த்டே கொண்டாடிட்ட பிறகு ஆடு நம்ம கொடுப்பாங்க, எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தார். அந்த நாள் வந்தது, எல்லாம் போனாங்க. குழந்தைக்கு கோலாகலமான கொண்டாட்டம், சாப்பாடு மேஜையில் உட்காந்துருக்காங்க, தடபுடலாக விருந்து நடக்குது. பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோடனே, ஐயா எப்படியா எல்லாம் நல்லா இருக்குது, இன்றைக்கி நான் வண்டியில் வந்தேன், அந்த ஆடு நீங்கள் சொன்னீங்களே அதை எடுத்துகிட்டு போயிடலாம். ஐயோ அந்த ஆடு தான்யா இன்றைக்கி பாப்பா பர்த்டேக்கு, அதுதான் பிரியாணி தான்யா இன்றைக்கி. இந்த தேவ மனுஷன் உள்ள எப்படி இருந்திருக்கும். வரும்போதெல்லாம் ஜெபம் பண்ணி சுகமாக குட்டி போடணுன்னு ஜெபம் பண்ணி அதே பிரியாணி அதே ஆட்டை போட்டு ஒரு 2 பீஸ் இவரும் சாப்பிட்டுட்டு அதுதான் ஏன்னு சொன்னால் எப்படி இருந்திருக்கும். இதுதான் நடக்குது. இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுறான், நல்லா சாப்பிட்டு ஆட்டு மயிரை ட்ரெஸ்ஸாக போட்டுவிட்டு நல்லா சாப்பிட்டு கொழு கொழுன்னு இருக்கீங்களப்பா, உங்களை மந்தையை மேய்க்க சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டுருக்கீங்களே, உங்களுக்கு ஐயோன்னு சொல்கிற மாதிரி தான் கர்த்தர் அங்கே பரிதபிக்கிறார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 8, 10, 12 ஆகிய 3 வசனங்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். மேய்ப்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். என்ன ஒரு பரிதாபமான காரியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்றே எடுத்து சொல்கிறார் பாருங்க. எனக்கு முன்னால் வந்தவங்களாம் கள்ளனுங்கப்பா, எனக்கு முன்னால் வந்தவங்களாம் கொள்ளைக்காரனுங்க. ஆடுகளை அவங்க பராமரிக்காமல் விட்டதுனால இந்த ஆடுகளும் அவங்களுக்கு செவி கொடுக்கறதில்ல. எதுக்கு வந்தாங்க அவங்க? திருடுறதுக்கும் கொள்ளை அடிக்கிறதுக்கும் தான் அவங்களாம் வந்தாங்க. ஒரு கூலி ஆளை வச்சு அவன் என்ன பண்ணுவான், இவர் ஆராதனை நடத்த வேண்டியவர், இவர் இருந்து பார்க்க வேண்டியவர், இவர் விட்டுட்டு ஒரு கூலிக்காரனை வச்சுட்டு போனால் அவன் என்ன பண்ணுவான், அந்த ஆடு மேய்க்கும் பொழுது ஓனாய் வருதுன்னு வச்சுங்க, இவன் உயிரை பார்த்து காப்பாற்றிக்குள்ளே தான் ஓடுவான், இவன் போய் அங்கே நிற்பானோ. அதான் சொல்கிறார் பாருங்க, ஆடுகள் தனக்கு சொந்தமில்லாதவனை ஒரு கூலிக்காரனை நீ வைப்பாய், ஆனால் ஓனாய் வரும்பொழுது அதை விட்டுட்டு ஓடிடுவான். ஓனாய் வந்து ஆடுகளை பிரியிட்டு போகும். மறைந்த அன்பின் அப்போஸ்தலர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா நான் போதக பணிக்கு வருகிறேன்னு சொன்ன உடனே என்னை உட்கார வச்சு 3 ஆலோசனை சொன்னார். அந்த 3 ஆலோசனையும் பிரமாதமான முத்தான நல்ல சக்தான ஆலோசனை. அதில் ஒன்று, அடிக்கடி சபையை விட்டுட்டு நீ அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு போய் சுற்றிட்டு இருக்காத. எப்பயாவது ஒரு தடவை போ, தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் அடிக்கடி மந்தையை விட்டுட்டு நீ ஊர் உலகம் சுற்றிக்கிட்டு இருந்தா யாரோ ஒருத்தன் வருவான்,
எதையோ அவனை சொல்லுவான், மந்த சிதறடிக்கப்பட்டுடும். இந்த கதை தான். அவனுக்கு அந்த பொறுப்பு கிடையாது. ஓனாய் வருதுன்னு விட்டுட்டு ஓடிடுவான். ஒரு பாஸ்டர் தான் சபையார் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி பார்க்க விரும்பி ஒரு நாள் மாறு வேடம் போட்டுக்கிட்டு வந்துட்டார். உள்ள ஆராதனை நடந்துகிட்டு இருக்குது, எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் அப்படி கோலாகலமாக இருக்கும். திடீரென்று மாறு வேடத்தில் ஒரு தீவிரவாதியை போல் வந்தவர், ஏண்டா எதுக்கு இப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தான்னு பாடினுக்கிறீங்களே, என்னத்துக்கு பண்ணுறீங்க, உங்களெல்லாம் என்ன செய்கிறேன் பார். அப்போது ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. சார், நான் காணிக்கை எடுக்க சொன்னாங்க, அதுக்கு வந்தேன் சார். நீ என்னையா பண்ணிட்டு பாட்டு பாட்டுனுக்கிறேன் சார். இயேசு உயிர்த்தெழுந்தாலே என்னமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். உயிர்த்தெழுந்தாரேன்னு பாட்டு பாட சொல்லி கொயர் மாஸ்டர் சொன்னார், நான் பாடுனுக்கிறேன். நீ என்னையா, நீ எப்படியா? நான் என்னப்பா, ஐயர் என்ன இந்த பாட்டு பிஷப்பு பாட சொன்னாங்க, நான் பாடுனுக்கிறேன். அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைங்க. இப்படி மறுதளிக்கிற இந்த கூட்டத்துக்கு நடுவில் இந்த இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்சுட்டு போகிறவங்களாம் வெளியே போ அப்படின்னு எல்லாம் போயிட்டாங்க. கடைசியில் இந்த மாறு வேடத்தில் வந்த தேவ மனுஷன் எல்லாத்தையும் கழட்டி போட்டு தன்னை வெளிப்படுத்தினார். எல்லாம் நம்ம பாஸ்டர், நம்ம ஐயா, நம்ம ஐயா, நம்ம ஐயா. ஏப்பா, நீங்களாம் என்ன ஒரு உண்மை கிறிஸ்தவனுங்களா? நீங்களாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுறவங்க தானே? ஒரு சோதனை வச்சா இப்படி இருக்கீங்களே. அப்படி தான் இந்த திருட்டு பயலுக கூலியாள்னா அப்படி தான் இருப்பான். அதுதான் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுப்பானா. அவன் வேலையே நல்ல மேய்ச்சலில் கொண்டு போகிறது தான். அதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரியுமே. சங்கீதம் 23:2-3 அழகாக நம்ம எல்லாரும் சொல்லமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் சேர்ப்பாராம். ஒரு நல்ல மேய்ப்பன் ஆவிக்குரிய உணவு கொடுக்கிறதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பார். நல்ல மேய்ச்சலை கண்டடைவார். யார்? அவர்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த மேய்ப்பன் நல்ல மேய்ச்சலை கொடுக்கிற ஒரு மேய்ப்பனாக இருந்தால் ஒழிய ஒரு ஆடும் திருப்தி அடைய முடியாது. எனவே எனக்கு அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்றே நமக்கு சொன்னார், நல்ல மேய்ப்பன் என் வாசல் வழியாக உள்ளே வந்தால் நல்ல மேய்ச்சலை கண்டடைவான். கத்தோலிக்க திருமறை சொல்லிச்சுல்ல, அவன் அந்த வாசல் வழியாய் உள்ளே போகும்போதும் வெளியே வரும் பொழுதும் நல்ல மேய்ச்சலை அவன் கண்டடைவான், பெற்றுக்கொள்வான். இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக நீங்கள் செல்லும் பொழுதும், இயேசு கிறிஸ்துவோடு வெளியே செல்லும் பொழுதும் ஒரு நல்ல மேய்ச்சல், ஒரு ஆவிக்குரிய நல்ல திருச்சபையிலே நல்ல தேவனுடைய வார்த்தை சத்தியத்தை சத்தியமாக நித்தியம் செல்லும் வரைக்கும் வழிகாட்டுகிற நல்ல மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை உள்ளதை உள்ளபடி சொல்கிறவர்கள். ரட்சிப்பு, மனம் திரும்புதலுக்கேற்ற ரட்சிப்பு வரும் பொழுது திருமுழுக்கோடு நில்லாமல், திருவிருந்து அதோடு நில்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கான அருமருந்து குருமருந்து தெய்வீக வார்த்தைகள், சத்தியத்தை எடுத்துரைத்து சத்தியத்திற்கு சத்துருவானாலும் பரவாயில்லை என்று சரியான பாதையில் நடத்துகிற திருச்சபைகளை கண்டுபிடியுங்கள். கர்த்தர் உங்களை மேய்ச்சல் அடையக்கூடிய இடத்தில் வைக்க நான் வேண்டுகிறேன். ஒரு சிறந்த மேய்ப்பன் அவர் கொடுக்கிற ஆவிக்குரிய உணவு என்ன? கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு முறை எனக்கு சமயம் கிடைக்கும் பொழுது அவைகளை உங்களுக்கு எடுத்து உரைக்க ஆண்டவர் எனக்கு அருள் புரிவாராக. இப்பொழுது நாம் நேரடியாக கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாக போகிறோம். அந்த பந்திக்கு செல்வதற்கு முன்பதாக மிக முக்கியமான சில ஜெப குறிப்புகள். இது நாம் ஜெபிக்க வேண்டிய கட்டாயமான காலகட்டங்கள். இந்திய தேசத்தில் நடைபெறுகின்ற தேர்தலினுடைய மிக முக்கியமான கட்டம், முடிவுகளுக்கு காத்திருக்கிறோம். பாஸ்டர் சாரராஜன் ஜான் உங்களோடு இடைபட அவர்கள் வருகிறார்கள். அதற்கு பின்பு நாம் திருவிருந்துக்கு தயாராகவும் உங்கள் வீட்டில்
நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அல்லது இயேசுவை நான் நம்புகிறேன் என்றால் நீங்களும் உங்கள் வீட்டில் கொஞ்சம் அப்பம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் திராட்சை ரசம் இருந்தால் எடுத்துக்கோங்க, அல்லது ஏதோ ஒரு நல்ல பானத்தை எடுத்து வைத்து தூய நிலையில் ஆயத்தமாயிருங்கள். இறுதியில் நாம் யாவரும் சேர்ந்து திருவிருந்தில் பங்கு பெறுவோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இந்திய தேசத்தில் 543 தொகுதிகளிலும் தேர்தல் முடிவடைந்து விட்டது. இப்பொழுது இந்த வாரத்தில் அந்த வாக்குகளை எண்ணுகிற பணி நடைபெறவிருக்கிறது. ஆகவே நாம் எல்லாரும் திருச்சபையாக இணைந்து இந்த வாக்கு எண்ணுகிற நாட்களிலே தேவ மகிமை, தேவ பிரசன்னம் எல்லா இடங்களிலும் 543 தொகுதிகளிலும் எங்கெல்லாம் இந்த வாக்குகளை எண்ணுகிறார்களோ அந்த இடத்துல தேவ மகிமை, தேவ பிரசன்னம் ஆளுகை செய்ய வேண்டும். அதற்காக இப்பொழுது நாம் அறிக்கை செய்து ஜெபிக்கப் போகிறோம். முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எல்லா இடங்களிலும் நாம் அறிக்கை செய்து ஜெபிக்கப் போகிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களில், ஒருவேளை நீங்கள் பல தேசங்களில் இருந்தாலும், இந்திய தேசத்திற்காக இந்த நாளில் இந்த வாக்கு எண்ணப்போகிற இந்த நாட்களுக்காக எங்களோடு இணைந்து நீங்களும் ஜெபியுங்கள். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை வரும் நாட்களில் செய்வார். ஒடுக்கம் ஒவ்வொரு முகாமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையாக நாங்கள் ஒன்றிணைந்து அழிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். 543 தொகுதிகளிலும் வாக்கு எண்ணப்படுகிற இடங்களை தொடருகின்ற எல்லா ஆவிக்குரிய தொடர்கிறவர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையாக நாங்கள் தொடர்கிறோம். ஆமென். வான மண்டலங்களில், பூமியின் மீது, கடலுக்குள் உள்ள ஒவ்வொரு யுத்தங்களையும் 543 தொகுதிகளிலும் வாக்குகளை எண்ணுகிற இடங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் தொடர்ந்து சென்று அவைகளை நீக்கி போடட்டும். அந்த யுத்தங்களை நீக்கி போடட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். 543 தொகுதிகளிலும் வாக்கு எண்ணுகிற இடங்களில் உருட்டித் தள்ளும் இயந்திரமாக 543 தொகுதிகளிலும் இருக்கிற ஒவ்வொரு நபருடைய எதிராளிகளுக்கு மேலாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் 543 தொகுதிகளிலும் வாக்குகளை எண்ணுகிற இடங்களில் ஏற்படுகிற ஒவ்வொரு குழப்பம், தோல்வி, ஒரே நிலையில் நிற்க வைப்பவைகளை தோல்வி அடைய செய்யட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.
துன்மார்க்கருடைய கரங்களில் இருந்து 543 தொகுதிகளிலும் இருக்கிற ஒவ்வொரு வாக்காளர்களுடைய கரங்களுக்கு வற்புறுத்தும் வல்லமையின் கரங்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாற்றட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் நிலத்தின் மீது நாங்கள் திருச்சபையாக நின்று 543 தொகுதிகளிலும் இருக்கிற ஒவ்வொரு நபருடைய பாவத்தின் மீது வெற்றியை திருச்சபையாக நாங்கள் அறிவிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். 543 தொகுதிகளிலும் வாக்குகள் எண்ணப்படுகிற இடங்களில் ஏற்படுகிற ஒவ்வொரு கடினமான பிரச்சனைக்கு நாங்கள் திருச்சபையாக இணைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஒவ்வொரு இடங்களிலும் ஊற்றுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். 543 தொகுதிகளிலும் வாக்குகள் எண்ணப்படுகிற இடங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கிற நபர்களுக்கு பாதுகாப்பை தருவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். 543 தொகுதிகளிலும் வாக்குகள் எண்ணப்படுகிற நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அதில் இணைந்து செயல்படுகிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாக நாங்கள் மூழ்க செய்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். 543 தொகுதிகளிலும் வாக்குகளை எண்ணுகிற ஒவ்வொரு இடங்களிலும் எதிராக கிரியை செய்கிற எல்லா சாத்தானுடைய ஒடுக்குகிற பிரதிநிதிகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் திருச்சபைகளாக நாங்கள் இணைந்து செயல் இழக்க பண்ணுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். 543 தொகுதிகளிலும் வாக்குகளை எண்ணுகிற நாட்களில் ஒரே நிலையில் நிறுத்தும்படி தடுக்கும் எந்த வல்லமைக்கும் எதிராக இவங்க இப்படி தான் இருக்கணும், இவங்க உயரவே கூடாது, இவங்க ஆசீர்வாதத்தை பெறக்கூடாது என்று எந்த தொகுதிகளிலெல்லாம் தடுக்கும் சத்துருவினுடைய எந்த வல்லமைக்கும் எதிராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கேடகமாக 543 தொகுதிகளிலும் வாக்கு எண்ணுகிற எல்லா இடங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை திருச்சபையாக நாங்கள் கேடகமாக பிடிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் 543 தொகுதிகளிலும் வாக்கு எண்ணுகிற ஒவ்வொரு இடங்களிலும்
இருக்கிறவர்களின் சார்பாக வெளிப்பட்டு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மரித்த ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இப்பொழுது பேசட்டும், இப்பொழுது பேசட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிதாவே, நல்ல ஆக்ரோஷமாக இந்த அறிக்கைகளெல்லாம் நீங்கள் ஏறெடுக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அவருடைய வல்லமை, அவருடைய இரத்தம், அவருடைய நாமம் இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா தொகுதிகளிலும் எல்லா இடங்களிலும் கர்த்தர் அவருடைய வல்லமை, அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார். பிதாவே, நீர் பட்சிக்கிற அக்கினி. எல்லாம் சொல்லுங்க. பிதாவே, நீர் பட்சிக்கிற அக்கினி. உம்முடைய அக்கினியில் எழுந்து 543 தொகுதிகளிலும் வாக்களித்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் தொந்தரவு செய்கிறவர்களை தொந்தரவு செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனுடைய அக்கினியே, தேவனுடைய அக்கினியே 543 தொகுதிகளிலும் வாக்குகளை எண்ணுகிற இந்த நாட்களில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் பாதிக்கும் ஒவ்வொரு சாத்தானின் தீர்க்கதரிசிகளின் மீது தேவனுடைய அக்கினியை விடுவியும், விடுவியும், விடுவியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே? உம்முடைய அக்கினியில் நீர் எழுந்து 543 தொகுதிகளில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக இப்பொழுது யுத்தம் பண்ணும், யுத்தம் பண்ணும், யுத்தம் பண்ணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனுடைய அக்கினியே எழுந்து 543 தொகுதிகளிலும் மறைவாக கிரியை செய்கிற ஒவ்வொரு இருளின் நாற்றையும் எரித்து சாம்பலாக்கும், எரித்து சாம்பலாக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனுடைய அக்கினியே எழுந்து 543 தொகுதிகளிலும் கிரியை செய்கிற ஒவ்வொரு இருளின் கோட்டையையும் குலுக்கும், குலுக்கும், குலுக்கும். ஒவ்வொரு இருளின் கோட்டையையும் சாம்பலாக எரித்து போடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். அக்கினியினால், வல்லமையினால் 543 தொகுதிகளிலும் இருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு பகுதியையும் வாக்கு எண்ணுகிற இந்த நாட்களில் விடுவிக்கட்டும், விடுவிக்கட்டும், விடுவிக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். அக்கினியினால், அக்கினியினால் பதில் தரும் தேவனே, 543 தொகுதிகளில் வாக்கு எண்ணுகிற இந்த நாட்களில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் அக்கினியினால் பதில் தாரும். எல்லாம் கேளுங்க. சபைகளாக, தனிப்பட்ட நபர்களாக, குழுக்களாக, ஊழியர்களாக,
இணைந்து ஜெபிக்கிற இந்த நாட்களில் தேவனாகிய கர்த்தர் 543 தொகுதிகளிலும் கர்த்தர் ஜெபங்களுக்கு பதில் தர வேண்டும், பதில் தர வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். தேவனே, தேவனே, உம்முடைய நியாய தீர்ப்பின் அக்கினியினால் நீர் எழுந்து 543 தொகுதிகளிலும் வேதனைப்படுத்தும்படியாக துணிந்து கிரியை செய்கிறவர்களை வேதனைப்படுத்தும், வேதனைப்படுத்தும். வேதனைப்படுத்துகிறவர்களை, வேதனைகளை கொண்டு வருகிறவர்களை வாக்கு எண்ணுகிற இந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் உம்முடைய நியாய தீர்ப்பை ஒவ்வொரு தொகுதிகளிலும் கொண்டு வாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எதிராளிகளுடைய, நல்ல ஆக்ரோஷமாக சொல்லுங்க, எதிராளிகளுடைய ஒவ்வொரு ஆத்திரத்தையும் தேவனுடைய அக்கினியினால் அவித்து போடும், அவித்து போடும். 543 தொகுதிகளிலும் வாக்குகளை எண்ணிக்கொண்டிருக்கிற நாட்களில் ஒவ்வொரு ஆத்திரத்தையும் தேவனுடைய அக்கினியினால் அவித்து போடும், அவித்து போடும், அவித்து போடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனுடைய அக்கினியே எழுந்து, தேவனுடைய அக்கினியே எழுந்து ஒவ்வொரு இருளின் கொப்பரையை எரித்து சாம்பலாக்கு. 543 தொகுதிகளிலும் வாக்குகளை எண்ணுகிற இந்த நாட்களில் ஒவ்வொரு இருளின் கொப்பரையையும் எரித்து தேவனுடைய அக்கினியே சாம்பலாக்கு, சாம்பலாக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனுடைய அக்கினியே உம்முடைய இடியின் வல்லமையுடன் எழுந்து 543 தொகுதிகளில் வாக்குகளை எண்ணிக்கொண்டிருக்கிற நாட்களில் செயலிழக்க செய்ய முயற்சிக்கும் ஒவ்வொரு வல்லமையையும் செயலிழக்க செய்யும், செயலிழக்க செய்ய முயற்சிக்கும் ஒவ்வொரு வல்லமையையும் செயல் இழக்க செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். அக்கினியில், அக்கினியில் பதிலளிக்கிற தேவனே, நல்ல ஆக்ரோஷமாக சொல்லுங்க. இந்த 543 தொகுதிகளிலும் வாக்குகளை எண்ணுகிற இந்த நாட்களில் அக்கினியில் பதிலளிக்கிற தேவன், அக்கினியில் பதிலளிக்கிற தேவனே, அக்கினியினால், அக்கினியினால் 543 தொகுதிகளுக்காக ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் இந்த நாட்களில் பதில் தாரும், பதில் தாரும், பதில் தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியின் அக்கினியே எழுந்து இந்திய தேசத்தில் துன்மார்க்கருடைய ஒவ்வொரு நாற்றையும் எரித்து சாம்பலாக்கும், எரித்து சாம்பலாக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியின் அக்கினியே எழுந்து இந்திய தேசத்தின் 543 தொகுதிகளிலும் வாக்குகளை எண்ணுகிற நாட்களில் ஒவ்வொருவருடைய லக்கின்
இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய லக்கின் ஒவ்வொரு எதிராளியையும் வெட்கப்படுத்தும் வெட்கப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியின் அக்கினியே எழுந்து இருளின் ஒவ்வொரு பிரதிநிதியையும் வெட்கப்படுத்தும். 543 தொகுதிகளிலும் கிரியை செய்கிற இருளின் ஒவ்வொரு பிரதிநிதியையும் வெட்கப்படுத்தும் வெட்கப்படுத்தும் வெட்கப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியின் அக்கினியே எழுந்து ஒவ்வொரு எதிர்மறையான தீர்க்கதரிசியும் செயல் இழந்து போக செய்யும். எதிர்மறையான தேவ ராஜ்யத்திற்கு எதிரான ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் செயல் இழந்து போக செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியின் அக்கினியே எழுந்து 543 தொகுதிகளிலும் வாக்குகளை எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஒவ்வொருவருடைய ஆசீர்வாதங்களை துரத்தி கொண்டு வருகிற ஒவ்வொரு வல்லமையும் வெட்கமடைய செய்யும். ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு இடங்களிலும் வசிக்கிறவர்களுடைய ஆசீர்வாதங்களை திருடும்படியாக மறைமுகமாக கிரியை செய்கிற எந்த ஒரு வல்லமையும் வெட்கமடைய செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்திய தேசத்தின் ஆசீர்வாதம் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் இந்திய தேசத்தை நேசிக்கிறார். இந்திய தேசத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். எந்த விதத்திலெல்லாம் இந்திய தேசத்தில் இருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறக்கூடாதபடிக்கு எந்த இருளின் வல்லமைகளெல்லாம் ஒவ்வொரு தொகுதிகளையும், ஒவ்வொரு மாநிலங்களையும், ஒவ்வொரு பட்டணங்களையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதோ அந்த வல்லமைகள் இந்த நாளில் முற்றிலுமாக செயலிழந்து போகும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அக்கினி இப்பொழுது எல்லா இடங்களிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானோருடைய வல்லமை ஒவ்வொருவருடைய ஆவியிலும், ஆத்துமாவிலும், சரீரத்திலும் கிரியை செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் மீட்பர். இயேசுவை தவிர வேறொரு இரட்சகர் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை என்பதை ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே அறிந்து கொள்ளும்படியாக, உணர்ந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களை இந்த தேசத்தில் நீர் வைத்திருக்கிறீர். எங்கள் மூலமாக, திருச்சபைகளின் மூலமாக உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. தொடர்ந்து நாம் இந்த நாளிலும் திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொள்ளப் போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் நாம் புசிக்கும் பொழுது, பானம் பண்ணும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததை நாம் நினைவு கூறுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில், நாம் இருக்கிற ஊர்களில், பட்டணங்களில், தேசங்களில் இருக்கிற சாபங்கள் உடைக்கப்படும்படியாக,
உடன்படிக்கைகள் உடைக்கப்படும்படியாக மாந்திரிக வல்லமைகள், சூனிய வல்லமைகள், செய்வினை ஆவிகள் முற்றிலுமாக வேரோடு செயலிழந்து போகும்படியாக இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் நீங்கள் அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் புசிக்கும் பொழுது, பானம் பண்ணும் பொழுது, மெய்யாகவே அவருடைய வல்லமையின் அபிஷேகம் உங்கள் நரம்புகள், எலும்புகள், தசைகள், இரத்த குழாய்கள், உங்கள் சரீரத்தையே மறுரூபப்படுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக மகிமையான சாட்சிகளாக வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, நாம் திருவிருந்துக்கு ஆயத்தமாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் காட்டிக் கொடுக்கப்பட அன்று தன் சிஷ்யர்களோடு அந்த மேல் வீட்டு அறையில் அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இதை வாங்கி புசியுங்கள் என்றார். சீஷர்கள் தங்களுக்குள் பங்கிட்டு புசித்தார்கள். அந்தபடி அவர் பாத்திரத்தையும் எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட போகிற புதிய உடன்படிக்கைக்கு உரிய என்னுடைய இரத்தம், என்னை நினைவு கூறும்படி இதை வாங்கி புசியுங்கள், பருகுங்கள், நான் வருமளவும் நினைவு கூறுங்கள் என்றார். ஆகவே இந்த ரசத்தை இயேசுவின் இரத்தம் என்று சொல்லி பருகுங்கள். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இருக்கிற இடங்களில் நின்று கொள்வோம். பரலோக தந்தையே, இந்த கடைசி காலங்களிலே நல்ல ஒரு மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொன்னீரே. நல்ல திருச்சபைகள் உடைய பிள்ளைகளை இணைத்து நல்ல வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய மேய்ப்பர்களோடு அவர்களை வைத்து ஆசீர்வதியும். உலகமெங்கும் ஊழியம் செய்கிற நல்ல ஊழியர்கள், பரிசுத்தவான்கள், ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவருடைய இணைந்தவர்கள், கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை மக்கள், பெந்தைக்கோஸ்தைக்காரர்கள், ஒவ்வொருவரையும் கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் நாட்டை ஆள்கிற அரசியல் தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். இந்திய தேசத்தின் பிரதமர், மாநில முதல்வர்கள், எங்கள் தமிழக முதல்வர், எங்களுடைய ஊர் தலைவர்கள், தலைவி, பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எல்லையில் நிற்கின்ற இராணுவ வீரர்கள், உள்ளூரில் இருக்கிற காவல் அதிகாரிகள், துப்புரவு தொழிலாளர்கள், மருத்துவர்கள், ஆசிரிய பெருந்தகைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். தேவரையே, நீர் ஒவ்வொருவரையும் காத்தரணும். இப்பொழுதும் சரியான மேய்ச்சல் இல்லாததினாலே நசல் கொண்டு கிடக்கிற, நோய் கொண்டு கிடக்கிற, வேதனையோடு இருக்கிற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து தெய்வீக விடுதலை, தெய்வீக சுகத்தை தாரும். என்னென்ன நோய் அவர்களை வாட்டுகிறதோ, எந்தெந்த காரியங்கள் அவர்களை வேதனைக்குட்படுத்துகிறதோ அத்தனையிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவீராக. உமது ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு குரலாய் மாற்றுவீராக. குழந்தை முதல் பெரியவர் வரை, விசுவாசிகள் தொடங்கி ஊழியக்காரர்கள் வரை உங்கள் கைகளில் ஒப்பொடுக்கிறேன். நல்ல மேய்ச்சலை கண்டடைவீர்கள் என்றே நாங்கள் நல்ல மேய்ச்சலை கண்டடைய இயேசுவின் வழியாக நாங்கள் கடந்து செல்ல, நானே வாசல், என் வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் நல்ல மேய்ச்சலை கண்டடைவான் என்றீரே. பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அன்பர்களே, ஆராதனை முடிந்து விட்டதானாலும் நமது ஏஞ்சல் டிவியில் பல நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாய் வரும். பாருங்கள், இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஒளிபரப்பாகும் ஓர் விடுதலையின் வேலை. அது மெய்யாகவே கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஆகவே நீங்கள் பார்ப்பதோடு பிறரை பார்க்க சொல்லுங்கள். குறிப்பாக விடுதலை வேண்டி நிற்கிறவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். தொடர்ந்து மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிற வரை கர்த்தர் பிரசன்னம் உங்களோடு இருக்கட்டும் என்று வேண்டுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.